எனக்கு ஒரு பர்சனலாக அதை என்னுடைய என்பதைக்கு ராஜ் ஹியரிங் சென்டரில் ராஜகோபால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷர். இசை வித்வான்களுக்கு என்ன மாதிரி ஆள்கள் ரொம்ப கனிவாக நடந்துக்கிறவர். அதாவது தேவைகள் ஜாஸ்தியாக தேவைகள் கொஞ்சம் சொல்லறத கொஞ்சம் ஜாஸ்திப்படுவது. இதுக்கு சரியில்லை அது சரியில்லை நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு சரி நமக்கு எந்தெந்த அளவில் காதில் அது கேட்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதெல்லாம் செஞ்சு தர்றாரு. அந்த ஒரு விஷயம் சரியில்லைன்னு நான் மாற்றி வேற கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு விதமான சூதுவாது இல்லாமல் அழகாக என்ன எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் அதில் நிறைய சௌகரியப்படுத்தி எல்லாம் தந்துட்டுக்கிறவன். இதில் எப்படி எனக்கு மேடையில் கச்சேரி பண்ணுற சமயத்தில் நம்ம வாய்ஸு கேட்கறதோட பக்வாத்தியங்கள் இருக்கும். பக்வாத்தியம் சினிமா மியூசிக்கும் எல்லாத்துக்கும் அது பொருந்தும். எல்லாம் அந்த இன்டர்ஃபியரன்ஸ் அதாவது ஒன்றுக்கு ஒன்று உதைக்காமல் அதை விவரமாக கேட்கணும். கேட்டு நம்ம குரலை நம்ம கேட்கணும். அது கேட்டு எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம பாடுறத வேறு வித்தியாசமாக ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு நிலைமை இருந்தால் தான் நமக்கு பாட வரும். நம்ம வாய்ஸ் அண்டு நம்ம குரலில் வந்து இருக்கிற தன்மை சரியான தன்மை நமக்கு கேட்கணும். நம்ம குரலுடைய சரியான ட்ரூ வாய்ஸ் என்ன இருக்கோ அது வந்து நம்ம காதில் கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் சீரன் ரொம்ப உதவும். சரி நல்லினம் இருக்கும். என்னோட காதில் இது இல்லைன்னா இது ஒன்றும் எனக்கு கேட்காது. அதெல்லாம் செய்ய முடியாது என்னோடதுனால. நான் அவ்வளோ ரூபாய்க்கு விலையை உள்ள சாமான்கள் காதெல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு சாதாரண எந்த அளவுக்கு எனக்கு சார் இது உங்களுக்கு இது போகும் இப்படி இருந்தால் உங்களுக்கு போகும் அவர் சொல்லுவார். அவர் சொன்னால் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா காது முக்கியம். ஒரு கம்யூனிகேஷன் தானே ஒருத்தர் பேச்சு பரிமாறுறதுல இது ஒன்று சின்ன சமாச்சாரம் கூட எப்படி நடக்க நம்ம கம்யூனிகேஷனில் வந்து சரியா இல்லையா சரியாக காதில் கேட்கல சண்டை வரும். ஏன் பார்த்து என்ன பார்த்து கத்துறேன் கேட்பேன். நம்ம சாதாரணமாக பேசிட்டு இருப்போம். பட் காது கேள்வி கொஞ்சம் மெஷின் சரியில்லைன்னா வேறு ஏதாச்சும் நடக்காது சத்தம் ஜாஸ்தியாக வரும். அவன் கேட்குறேன்னு என்ன அப்படி அடிக்கடி கேட்டுட்டே திருப்பி கேட்டுட்டே சொல்ல தோணும். எல்லார்ட்டையும் சிஷ்யங்களாட்டும் சரி ஃபேமிலியில் வெளியில் பண்ணுறாலும் நம்மளுக்கு தொடர்பு இருக்கிற மனுஷாண்ட வந்து காது ஹியரிங் நல்லா இருந்தாலுக்கா நம்மளுடைய பர்சனாலிட்டியே ரொம்ப வித்தியாசப்படும். அது ரொம்ப விசேஷம். அதனால் காதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. காதை வந்து அசத்தியாக விடக்கூடாது, அசால்ட்டாக விடக்கூடாது. காதான பரவாயில்ல கிடையாது. அது ரொம்ப அருமையான வாத்தியம். அதுக்கு அது வந்து இட்ஸ் வெரி கிரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் காதை வாத்தியமாகவே நினைக்கிறவன். ஏன்னா ககனி நீ ககப ககம ககப ககனி கக 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 அதில் காது இருந்த வச்சுருந்தேன். அந்த காதினால் ஹெல்ப் கக 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 மகப மம நி பபச நினிதா நி பக நி பகா அது கருவி மாதிரி. அது அந்த காது கருவி அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ராஜ் ஹியரிங் சென்டருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வந்து நல்ல மெஷின்ஸ் வந்தானுங்க இன்னும் ராஜ்கோபால் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.